எல்லா விதத்தாலையுமே கொஞ்சம் மேல வந்துட்டோம். அந்த சினிமான்ற இதுல ஆரம்ப காலத்துல இருந்ததை விட நாங்கள் ஒன்று ரெண்டு இல்லை ஒரு நிறைய படி மேல வந்துட்டோம். இன்னும் போக கிடக்குது. ஆனா அந்த இடத்துல அவ்வளவுக்குள்ளேயும் வரும்போதும் இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை காசு. அந்த நாங்க போய் வேலை செய்யறோம், அதுக்காக ஒர்க் பண்றோம், வீட்லயே எல்லாமே எங்க போற படம் நடிக்க போறேன் பாடம் நடிக்க போறோம்னு போனா அதோட என்ன வருமானம்? அப்படித்தான் ஒரு கேள்வி கேட்பினோம். என்ன செய்து கொண்டிருக்கீங்கன்னு நான் சினிமா இதுல ட்ரை பண்ணிக்கணும். அதால என்ன வருமானம் பெறுது? அதை விட்டு வேறு என் வேலையை பேர் அப்படின்னு நாங்கள் இல்லை ஒரு வேலைக்கு போனா கூட இந்த எங்களோட கனவா இருக்கும், லட்சியமா இருக்கும், இதுக்காண்டி வேலை செய்யலாம் இருக்கும். இங்க ஒரு படம் இருக்கு, அவர்கள் நம்ம ஷூட்டா இங்க வேலை செய்யற இடத்துல கேட்டா அவங்க சொன்னா தெரியலாம். சரி, அதுக்காண்டி அந்த வேலையை விட்டுட்டு செய்யறேன். இது முடிச்சுட்டு போய் இன்னொரு வேலைக்கு போறேன், போய் இன்னொரு ஷூட் வந்தா அதை விட்டு இன்னொரு வேலைக்கு போறேன். அதுக்காண்டியே அநேகமா எனக்கு தெரிஞ்சாக்கள் வேலை இல்லாம இருக்கணும், இல்லாட்டி கூலி வேலைக்கு போவேன். கூலி வேலைக்கு போய்கொண்டு இந்த துறையில பயணிச்சு கொண்டிருக்கணும். அதுக்கு இப்ப நாங்கள் எல்லா ரீதியாகவும் வந்துட்டோம். ஆனா இப்ப நாங்கள் எடுக்கின்ற படங்கள் எல்லாத்தையுமே மக்கள் வந்து தியேட்டர்ல பாக்குற வீதம் சரியான குறைவு. அந்த நாங்கள் நாடகத்துக்கு சொன்ன மாதிரி தான் இப்ப திரைப்படம் வெங்கட படங்களுக்கு பாக்குறது குறைவா இருக்கு. அது எப்படி ஒரு வர்த்தக ரீதியா அதுல இருந்து காசு வரக்கூடிய மாதிரி கட்டத்துக்கு போகும்போது கலைஞராக்கண்ட அந்தஸ்தும் மரியாதையும் கொஞ்சம் கூடும், அவங்களுக்குரிய வருமானம் கூடும், அவங்களும் சமுதாயத்துல தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதை நோக்கித்தான் இப்ப எல்லாருமே அந்த காசுன்ற விஷயம் இதுல இருந்து வருமானமா ஒரு கொஞ்சம் நாளும் வந்துச்சுண்டா தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கணும்.